ஹலோ everyone, this is பிரசாந்த். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்னோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட் அனுப்புனவங்களோட நேம் வந்து யமுனா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யமுனா அவங்களோட கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, பட் ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை, பட் ஆனால் நான் சொன்னால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னோடய பிரதருக்கு ஏஜ் 27 தான் ஆச்சு, பட் ஆனால் அவன் சொன்னால் கேட்குறாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. என்னை மேரேஜ்க்கு அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன். எனக்கு வந்து என்னை வந்து அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. So Yamuna, I'm creating this video for you. So sorry for the delay. 2 weeks கழிச்சு இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ யமுனா அவங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களை புரிஞ்சிக்கல. உங்களோட ஏஜ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு அவங்க போராடி ஃபைட் பண்ணி தான் இப்போ வந்து அவங்க வந்து மென் அண்ட் விமனாக ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அவங்க வந்திருக்காங்க. பட் ஆனால் எல்லா இடத்துலையும் அது ஈக்குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை தான். ஸ்டில் விமன் ஆர் ஃபைட்டிங். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் அதுக்காக ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அது உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இல்லை பொண்ணுக்கு வயசாகிடுச்சு, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இதுக்கு மேலே விட்டால் மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு மேபி அவங்களோட இன்டென்ஷன் அதுவாக இருக்கலாம். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓகே, பொண்ணை பத்திரமா நல்லா பார்த்து வளர்த்துட்டோம், நல்லா படிக்க வச்சிட்டோம், அடுத்து ஒரு நல்லவங்க கையில் பிடிச்சி கொடுத்தா அவங்களோட பொண்ணு வந்து சந்தோஷமாக இருப்பா, செக்யூர்டாக சேஃபாக இருப்பா அப்படின்றது தான் பேரண்ட்ஸோட இன்டென்ஷன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யாருமே ஃபோர்ஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு தப்பான ஒரு ஆள் கூட உங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இப்போது நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்தியான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நியூஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பெண்களுக்கு அகென்ஸ்டாக ஃபிசிக்கல் அப்யூஸோ ஏதோ ஒரு நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. ஓகே, வயசாகிடுச்சு, அதனால் பொண்ணை வந்து சீக்கிரம் ஒரு நல்லவங்க கையில் நல்லா செட்டில்டான ஒரு ஆளை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறதுக்கு இப்போ நீங்கள் ரெடி இல்லை. ஸோ அதுக்காக நீங்கள் சூசைடல் தாட்ஸ்க்குலாம் நீங்கள் போக வேணாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. பேரண்ட்ஸ் ஏன் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பாயிண்ட்லேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்களும் ஒரு குழந்தைக்கு பேரண்ட்டாக இருப்பீங்க. அப்போது ஒரு பேரண்ட்டோட பெயின், ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள இந்த சொசைட்டியில் படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி ஒரு நல்லவங்க கையில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கு லேட்டராக புரியும். பட் ஃபஸ்ட்டு அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ரெண்டாவது விஷயம், பேரண்ட்ஸை ரொம்ப ரூடாக ஹாஷாவாக நீங்கள் பேச வேணாம். ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சொல்லி புரிய வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணான்னா, ஓகே, அவங்க வந்து மேரேஜ்க்கு எப்படியோ பொண்ணு பார்க்குறதுக்கு வருவாங்க அவங்கள தேடி. நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கள், எனக்கு வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்களே என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லி பாருங்கள். உங்களை பார்க்க வரனா ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கவனா இருந்தால் கண்டிப்பாக ஓகே, உங்களோட விருப்பம் எதுவோ அதுவே நடக்கும், நான் அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து விலகிடுவான்.
ஸோ இது வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் சூசைட்லாம் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து இழந்துடாதீங்க. லைஃப்ன்றது வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்ந்தாகணும். லைஃப் இஸ் ஒன்ஸ், அது நமக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஸோ நீங்கள் இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. நிறைய சேலஞ்சஸ், நிறைய க்ரோத், நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போவே நீங்கள் சூசைடல் தாட்ஸில் வர்றது இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ யமுனா. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கைண்டாக பேசி புரிய வைங்க, எனக்கான டைம் வேணும் அப்படின்ட்டு. இல்லை அவங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ரெண்டாவது விஷயம் ட்ரை பண்ணுங்கள். உங்களை பார்க்க வர மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை, நீங்களே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன், அது உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி புரிய வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க எவனாக இருந்தாலும் ஓகே பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நானும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ திஸ் இஸ் சம்திங். ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன் யமுனா. இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றது வந்து அவங்க வந்து உங்களோட சேஃப்டி, உங்களோட செக்யூரிட்டி, நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைப்பாங்களே தவிர உங்களை ஏதோ ஒரு இடத்துல தள்ளி விட்டு அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு எந்த பேரண்ட்டும் நினைக்க மாட்டாங்க. ஸோ நல்லா உட்காந்து யோசிங்க யமுனா. இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யமுனா மட்டும் இல்லை, யமுனா மாதிரி இருக்க நிறையா பொண்ணுங்க இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக இந்த சூசைடல் தாட்ஸ்லாம் போகிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிங்க, திங்க் அபவுட் இட், டேக் யுவர் டைம். ஸோ ஒவ்வொரு சேலஞ்சாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட நம்ம சண்டை போடும்போது கொஞ்சம் கைண்டாக பொலைட்டாக தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். கோவப்பட்டு வார்த்தையை விடுறதோ அதை வந்து நம்ம அப்புறமா லேட்டர் ரெக்ரெட் பண்ணுவோம். அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அதை சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் வேணும்னா ஓகே, அதை பொறுமையாக புரிய வைங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், பிளான்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள், எப்படிலாம் நீங்கள் மேரேஜை தவிர்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி மேரேஜை அவாய்ட் பண்ணலாம், தள்ளி போடலாம், உங்களோட கரியரை நீங்கள் பர்சீவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் யமுனா. சூசைடல் தாட்ஸ்லாம் வேணாம். நீங்கள் வாழணும், நிறையா லைஃப்பில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ தட்ஸ் இட். டேக் கேர். பை.